ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम नारायणाय परिपूर्णगुणार्णवाय विश्वोदयस्थितिलयनिधिप्रदाय ज्ञानप्रदाय विबुधासुरसौख्यदुःखसत्कारणाय तदाय नमो नमस्ते धर्म विज्ञान वैराग्य परमेश्वरेशालिनः आनन्दतीर्थभगवत्पादान् वन्दे निरन्तरम् तपो विद्या विरक्त्यादि सद्गुणं गाकरानहं वादिराजगुरून् वन्दे हयग्रीवदाश्रयान् दुर्वादिध्वान्तरवे वैष्णवेन्दीवरिन्दवे श्रीराघवेन्द्र गुरुवे नमो अत्यन्तदयालवे सत्याग्निनगराब्दोत्थान 50 वर्षभूतकान् सत्यप्रमोदतीर्थव्यान् नौमि न्यायसुधारताम् अस्मद्गुरुसमारम्भाम् एकाकृतमध्यमां श्रीमदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாதிராஜ தீர்த்த ரச்சனை பண்ணி இன்னொன்று கிரந்தம். அதாவது இந்த என் சேனல்ல இப்ப 2 கிரந்தங்கள் இருக்கு. எனக்கு வாதிராஜ கவச்சம் ஒன்று இருக்கு. அது வாதிராஜ தீர்த்த ரச்சனை பண்ணது இல்ல. பட் அதுல சில ஸ்லோகங்கள் வாதிராஜ தீர்த்த ரச்சனை பண்ணது இருக்கு. அந்த இதுல ஆதிராஜர் அதுல மெயின் சப்ஜெக்டா இருக்காருனால அதை நம்ம வாதிராஜர் அப்படின்ற ஒரு பக்கெட்ல எடுத்து வந்துடலாம். அப்புறம் பிரார்த்தனா தசகம் அது ஸ்வயம் வாதிராஜரே ரச்சனை பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ இந்த இன்னைக்கு ஆரம்பிக்கிற இன்னைக்கு இந்த நரசிம்ம வராக ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு ஸ்தோத்திரத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். நரசிம்ம வராக ஸ்தோத்திரம் அப்படின்றது நரசிம்மரையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம், வராகதேவரையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். மீன்ஸ் ஒரு ஸ்லோகத்தையும் ஒரு ஸ்லோகமும் 2 பேரையும் குறிக்காது. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் லாஸ்ட் ஸ்லோகம் நரசிம்மதேவர். 2, 3, 4 அதாவது 1, 2, 3, 5 இருக்கு. அதுல 1 and 5 நரசிம்மர், 2, 3, 4 வராகதேவர் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணியிருக்கார் வாதிராஜன். முதல் ஸ்லோகம் பிரஹ்லாதாஹ்லாத ஹேதும் சகல குணகணம் சச்சிதானந்த மாத்திரம் சைம்ஹாசக்யோக்ரமூர்த்திம் சதபயம் அரிசங்கௌ ரமாம் விப்ரதஞ்ச அம்மஸ் சம்ஹாரதக்ஷம் விதிபவ விஹக இந்திரேந்திர சந்திராதி வந்தியம் விதிபவ விஹகேந்திரேந்திர சந்திராதி வந்தியம் ரக்ஷோ வக்ஷோ விதாரோல்லசத் அமலதிருஷம் நௌமி லக்ஷ்மி நரசிம்மம் அப்படின்னு அற்புதமா முதல் ஸ்லோகத்தை வாதிராஜர் தீர்த்த ரச்சனை பண்ணியிருக்கார். 5 ஸ்லோகமும் அற்புதம் தான். முதல் ஸ்லோகத்தை நரசிம்மதேவர் அற்புதமா பண்ணியிருக்கார். பிரஹ்லாத ஆக்லாத ஹேதும் பிரஹ்லாத தேவரை பிரஹ்லாதராஜரை சந்தோஷப்படுத்த வேண்டும். பிரஹ்லாதராஜர் சொன்னதை அவரை பிரஹ்லாதராஜரை ரட்சணை பண்ண வேண்டும். அவர் சொன்னது சத்தியம் அப்படின்றத காமிக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு ஆவிர்வாவம், ஒரு அவதாரம் நரசிம்மதேவர். கஸ்மாத் ஸ்தம்பம் ந திருஷ்யதே அப்படின்னு ஹிரண்யகசிபு கேட்க, அதே மறுபடியும் கஸ்மாத் ஸ்தம்பம் ந திருஷ்யதே அப்படின்னு பிரஹ்லாதராஜரை கேட்க. ஏன்னா அவரோட உபாசனம் சர்வவியாபியத்துவ உபாசனம். எல்லா இடத்துலயும் பரமாத்மா பார்க்கக்கூடிய ஒரு ஆவிர்வாவங்கள்லாம் அவர்கிட்ட அந்த ஆட்ரிபியூட் அவர்கிட்ட இருக்குது. லைக் இப்ப யானையில அவரை சம்மாரம் பண்ண பார்த்தார், யானத்திலயும் பகவந்தனை பார்த்தார், யானத்துல இருக்கக்கூடிய பகவந்தன் ரட்சணை பண்ணுவார் அப்படின்னு பார்த்தார். அக்னி, விஷம், அப்புறம் மலை பர்வத்தத்துல கீழே தள்ளி விட்டுறது, இந்த மாதிரிலாம் என்னென்னமோ உக்ரமா இருக்கக்கூடிய அசக்கியமா இருக்கக்கூடிய ஒரு தண்டனைகள்லாம், ஒரு சிக்ஷணைகள்லாம் ஹிரண்யகசிபு கொடுத்தா கூட எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்தலத்திலையும் பகவந்தன் அனுசந்தானம் பண்ணி ரக்ஷணை ஆயிட்டு இன்னும் ஹிரண்யகசிபு கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான் பிரஹ்லாததேவர், பிரஹ்லாதராஜர். அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவரை ரட்சணை பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு மூர்த்தி, ஒரு ஆவிர்வாவம், அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஆஹ்லாத அப்படின்னா சந்தோஷம், ஹேத்தும் அப்படின்னா ரீசன். பிரஹ்லாத தேவரை பிரஹ்லாதராஜரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னு அதுக்காக ஒரு மூர்த்தி பாருங்க. முக்கியமா பிரஹ்லாத தேவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், இதுக்காக வைகுண்டத்திலிருந்து இன்னொரு அவதாரம் எடுத்து, மீன்ஸ் எல்லா அவதாரம் அநாதித்யம் தான், விசேஷமா சொல்றோம். இன்னொரு அவதாரம் எடுத்து மிருகமும் இல்லை, நரனும் இல்லை, இந்த மாதிரி எடுத்து எல்லா இடத்துலயும் இருந்து எல்லா இடத்துலயும் ஆவிர்வாவம் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் சர்வவியாபியத்துல இருந்து எல்லா இடத்துலயும் இருக்காரு பகவந்தா. ஆனாலும் ஆவிர்வாவமா எல்லா இடத்துலயும் தெரியறது இல்லை. இப்ப முன்னாடி பகவந்த இருந்தா கூட, முன்னாடி பகவந்த ஆவிர்வாவம் ஆனா மட்டும் தான் எனக்கு தெரியும். உங்க முன்னாடி பகவந்த இருந்தாலும் இருக்கான், ஆனா ஆவிர்வாவம் ஆனா மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஆவிர்வாவம் ஆயிட்டு, எல்லா ஸ்தம்பத்துக்குள்ளயும் ஆவிர்வாவம் ஆயிட்டு, அந்த மஹல், அந்த பேலஸ், அந்த ஹிரண்யகசிபுவோட அந்த ராஜ்யத்தை ஃபுல்லா ஆவிர்வாவம் ஆயிட்டு நரசிம்மதேவர் பிரஹ்லாத தேவரை அனுகிரகம் பண்ணியிருக்காரு. எதுக்காக அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும்,
சத்தியம் பிரகலாத தேவர் சொன்னது வந்து சத்தியம், 100க்கு 100 சத்தியம். பிரகலாத தேவர் சொன்னது வந்து 100க்கு 100 சரி. அதை வந்து காமிக்கணும். விதாத்தும் சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்தியமாகிதம். யார் பிரகலாத தேவர்? யார் நிஜபிருத்தியமாகிதம்? ஏதோ பிளக்சுவேட்டிங் பக்தி இருக்கக்கூடிய ஒரு వ్యక్తి பிரகலாத தேவர் கிடையாது. பிரகலாத தேவருக்கு வந்து எப்பவும் அவர் கயாது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அவஸ்தையில இருந்து பிரகலாத தேவர் வந்து நாரத ரிஷி மூலியமா நாரதர் கிட்ட இருந்து பரமாத்மாவோட பகவந்தனோட மகிமைகள்லாம் கேட்டு வந்து வளர்ந்த ஒரு பெரிய மகான் பிரகலாத தேவர். அவருக்காக அந்த ஒரு பக்திக்காக அந்த அவரோட அந்த அஹ், அச்சஞ்சலியமா இருக்கக்கூடிய திருடமா இருக்கக்கூடிய பக்திக்காக சந்தோஷம் பண்ணணும், அவரை வந்து சந்தோஷப்படுத்த வேண்டும், அவரை ரட்சணை பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக வந்த ஒரு மூர்த்தி, வந்த ஒரு அவதாரம், வந்த ஒரு தேவர் நரசிம்ம தேவர். பிரகலாதாஹ்லாத ஹேதும் அப்படின்னு சொல்லி முதல் வரியில முதல் சப்தத்தை பிரயோகம் பண்றார் வாதிராஜர். சகல குணகணம் அப்படின்னு ரெண்டாவது. எல்லா குணங்களிலிருந்தும் பரிதமா இருக்கக்கூடிய எல்லா குணங்களிலிருந்தும் அப்படின்னு பார்த்தா இப்போ பிரபஞ்சத்துல கொஞ்சம் குணங்கள் இருக்கு, இந்த பூலோக பிரபஞ்சத்துல கொஞ்சம் இருக்கு, மேல கொஞ்சம் பிரபஞ்சம் மேல இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல கீழே இருக்க பிரபஞ்சத்துல இந்த மாதிரி நிறைய பிரபஞ்சத்துல 14 பிரபஞ்சத்துலயும் எவ்வளோ குணங்கள் இருக்கு. எல்லா குணங்கள்ல இருந்தும் இப்ப வந்து இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா துஷ்ட குணங்களும் இருக்கு, சத்குணங்களும் இருக்கு. இப்ப சகல குணகணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பரமாத்மாவோட நிர்தோஷத்துவம் எப்படி வருது அப்படின்னு கேள்வி வரும். அப்போ வந்து துஷ்ட குணங்கள்லாம் பரமாத்மா கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லா குணங்களும் அவன் அடிநத்துல தான் இருக்கு. ஸ்பெஷலா துஷ்ட குணங்கள் அப்படின்னு வரும்போது இப்ப வந்து துக்கி அப்படின்னு சொன்னா துக்கம் வந்து பரமாத்மாவோட அடிநத்துல இருக்கு. அவன் வந்து அவன் வந்து பரமாத்மா யார வந்து இப்ப துக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அந்த துக்கத்தை வந்து அந்த ஜீவன் மேல அனுப்புவோம். அந்த துக்கம் வந்து அந்த துக்கத்துக்கு அபிமானம் இருக்கக்கூடிய தேவத்தை வந்து பரமாத்மாவை எதுவும் பண்ண முடியாது. ஆனா பரமாத்மா வந்து துக்கத்தோட அபிமான தேவத்தையை வந்து நியந்திரணம் பண்ண முடியும். எல்லா குணங்களுக்கும் அப்படிதான். ஸ்பெஷலா இப்போ வந்து துக்கம் அப்படின்னு வந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற பிரசங்கத்துல இந்த ஒரு உத்தரவு கொடுக்கலாம். நம்ம அதீனத்துல இருக்கிறதுனால அவன்கிட்ட எல்லா குணங்களும் இருக்கு அப்படின்றது சொல்ல முடியும். விசேஷமா நமக்கு அந்த உபாசனை எல்லாம் தேவையில்லை. எம் யதா உபாசனை ததேவ பவதி. துக்கி 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 நினைச்சா அது எது துக்கி? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் பகவான் நமக்காக வருவான். இப்ப வந்து பரமாத்மா வந்து ஞானானந்தமயம் நினைச்சா இப்ப வர அடுத்த சப்தமே சச்சிதானந்த மாத்திரம் அப்படின்னு தான் ஆதிராஜர் சொல்றாரு. சச்சிதானந்த மாத்திரம்னா என்ன அப்படின்னா அது வந்து இப்போ கொஞ்ச நேரத்துல சொல்றாங்க. அந்த நம்ம பகவந்த ஞானானந்தமயம் 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 பகவந்த நிர்தோஷ பகவந்த நிர்தோஷ பகவந்த சர்வஜ பகவந்த சர்வஜ பகவந்தனா சர்வோத்தம பகவந்தன் தான் ராஜா பகவந்தன் தான் ஸ்வராட் சுவாதந்திரமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு व्यक्ति அது பரமாத்மா அப்படின்ற ஒரு அனுசந்தானம் தினமும் பண்ணிட்டு இருந்தா அதே அனுசந்தானத்துல நமக்கும் பகவந்தன் வந்து தரிசனம் கொடுப்பான். ஞானானந்தமயமா வந்து கொடுத்து அப்படி இல்லைன்னா அவனோட அந்த ஸ்வராஜ்யத்துல வந்து கொடுத்து அந்த மாதிரி ஒரு பின்ன பின்ன அவதாரங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி சகல குணகணம் எல்லா குணங்களும் எல்லா சம்பூர்ண நாராயணன் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் வந்து விஜேந்திர தீர்த்தர் ஒரு 125 அர்த்தம் எழுதியிருக்காரு. நாசரகிதமா இருக்கக்கூடியவன், துஷ்ட குணங்கள் இல்லாத ஒரு ஆசிரியம், சத்குணங்கள் இருக்கக்கூடிய ஆசிரமம் அப்படின்னு ஒரு ஆசிரியம் அப்படின்னு எடுத்திருக்காரு. எல்லா சத்குணங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசிரியம் வந்து அது வந்து பகவந்தன் தான், அது வந்து நாராயணன் தான். இந்த மாதிரி பகவான் அப்படின்ற சப்தம் வந்து பகவான் அப்படின்ற சப்தம் வந்து இந்த ஒரு எல்லா குணங்களையும் 6 குணங்கள்ல வந்து எடுத்துக்கிட்டு அந்த 6 குணங்களோட சத்குணங்கள் தான் இந்த எல்லா குணங்களும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஐஸ்வர்ய வீரிய தேஜ யசஸ்ரீயா இந்த மாதிரி எல்லா இந்த 6 குணங்களுக்குள்ள மிச்ச என்னென்ன குணங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இது கீழே வந்துருது. ஸோ இந்த 6 குணங்களும் சம்பூர்ணமா யாருக்கிட்ட இருக்கோ அவன் தான் பகவன் தான். சம்பூர்ணமா யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா அவன் தான் நாராயணன், அவன் தான் சர்வோத்தம். இந்த சகல குணகணம் எல்லா குணத்தோட ஒரு ராசி, எல்லா குணங்களோட ஒரு பிளேஸ், ஒரு ஆசிரியம் இருக்கக்கூடியவன் வந்து நாராயணன். எல்லா குணங்களும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நாராயணன்ல எல்லா குணங்களும் இருக்குப்பா, விஷ்ணுல எல்லா குணங்களும் இருக்கு, நரசிம்மன்ல எல்லா குணங்களும் இருக்கு அப்படின்னு குணகணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதிர திருத்தர் இந்த ஒரு சகல குணகணம்ல சொல்றாரு. சகலம் எல்லாமே குணகணம்னா ஒரு குணகணம் குணத்தோட ஒரு குரூப்ஸ், குணத்தோட ஒரு பஞ்ச் என்ன வேணா சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி சகல எல்லா குணங்களும் பரிதமா இருக்கக்கூடிய ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு
பூரணம். அதுவும் ஒரு ஒரு குணங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அனந்தமா இருக்கான். இப்போ மத்வாச்சாரியர் பண்ண தாத்பரிய நிர்ணயத்துல ராமாயணத்தோட கடைசி பாகத்துல வரும். ஹனுமந்த தேவர் ஹனுமந்த தேவர் பிரம்மதேவர் என்ற ஒருத்தர் சொல்றது ஆஹ் ஸ்துதி பண்றது ஒரு ஒரு குணங்களும் உனக்கு அனந்தா அப்படின்னு. இப்ப வந்து பகவந்தனுக்கு நிர்தோஷத்துவம் இருக்கு, பகவந்தனுக்கு வந்து சர்வதமத்துவம் இருக்கு, பகவந்தனுக்கு வந்து ஞானானந்தத்துவம் இருக்கு, பகவந்தனுக்கு வந்து வீரியத்துவம் இருக்கு, தேஜஸ்வம் இருக்கு, ஓஜஸ்வம் இருக்கு. எல்லா குணங்களும் பகவந்தன்கிட்ட இருக்கு. இப்போ எல்லா குணங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லா குணங்களும் அனந்தமா இருக்கு. ஞானம் அனந்தம், ஆனந்தம் அனந்தம், அந்த ஒரு ரூல் பண்ற ஒரு குணம் அது வந்து அனந்தம், நிர்தோஷமா இருக்கக்கூடிய அதுவும் அனந்தம், வாத்சல்யம் இருக்கா அதுவும் அனந்தம். எல்லாம் என்ன குணங்கள் எடுத்து காமிச்சா கூட இந்த குணம் வந்து பகவந்தன் கிட்ட அனந்தமா இருக்கு. அதுக்காக அவனுக்கு பேரே அனந்தா அப்படின்னு பேரு. எல்லா குணங்களும் அவனுக்கு கிட்ட அனந்தமா இருக்கு, அவன் அதினத்துல இருக்கு அப்படின்றதுனால வந்து அனந்தா அப்படின்னு கூறப்படுகிறான் சாஸ்திரத்தில். அதுக்காகதான் புருஷோத்தம அப்படின்ற பேரும் இருக்கு. இந்த மாதிரி இது வந்து குணம் அப்படின்னு வந்தா இது வந்து சாஸ்திரத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கும், டீப்பா போயிட்டு இருக்கும். இந்த சகல குணகணம் இதுல நிறுத்திருக்கும். அடுத்தது வந்து சச்சிதானந்த மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சச்சிதானந்த மாத்திரம் இந்த சப்தம் வந்து இப்ப எல்லா குணங்களும் இருக்குன்னு சொல்லிட்டோம். எல்லா குணங்களோட ராசி, எல்லா குணங்களோட ஒரு ஆசிரியம் வந்து பகவந்தா அப்படின்னு சொல்லிட்டோம். அதுல வந்து எல்லா குணங்களும் உபாசனை பண்ணக்கூடியவங்க யார், எந்தெந்த குணங்கள் எப்படி எப்படி எங்க எங்க யார் யாரெல்லாம் உபாசனை பண்றாங்க, யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிரச்சனை வருது இல்லையா? அந்த பிரச்சனத்துக்கு வந்து உத்தரம் வந்து லக்ஷ்மி தேவியை விட்டு பிரம்மா பிரம்மா ஜீவனை ஆரம்பித்து லட்சுமி தேவி இப்ப பகவான் அனந்த குணங்கள் இருக்கு, அதை வந்து லட்சுமி தேவியாலே உபாசனை பண்ண முடியாது. அதை விட்டு இப்போ ஜீவ ராசி அப்படின்னு வந்தா பிரம்மதேவர் ஃபர்ஸ்ட்ல வராரு. பிரம்மதேவர் அதாவது க்ஷர அக்ஷரத்துல வந்து அக்ஷரமா இருக்கக்கூடியவர் வந்து லட்சுமி தேவி. இதுக்கு ஆசமே இல்லை. அதுக்காக தான் க்ஷர அக்ஷரத்துக்கும் உத்தமா இருக்கக்கூடியவன் அந்நியமா இருக்கக்கூடியவன் தான் பரமாத்மா. அதோஸ்மி லோகே வேதேச்ச கதித புருஷோத்தமா அப்படின்னு சொல்றாரு கீதையில. அவர் க்ஷர அக்ஷரத்துக்கும் உத்தமமா இருக்கக்கூடியவன் தான் நானு, அந்நியமா இருக்கு இந்த ரெண்டு. க்ஷராட்சரம் அப்படின்றது வந்து பெரிஷவல் இம்பெரிஷவல். இந்த நித்தியமா இருக்கக்கூடியவர் வந்து லட்சுமி தேவி. இப்போ மோட்சத்துக்கு போறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த நாசம் இருக்கு அப்படின்றதுனால பிரம்மா வந்து அவங்களோட அந்த சாதனங்கள்லாம் முடிச்சு இந்த கல்பத்தோட அந்தத்துல பரமாத்மா கிட்ட மோட்சத்துக்கு போவாரு பகவான் பிரம்மா. இந்த மாதிரி பிரம்மா வந்து அப்போ அந்த ஜீவராசியத்துல வராரு. அந்த பிரம்மா வந்து எவ்வளவு குணங்கள்லாம் உபாசனை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பிரம்மா வந்து சாஸ்திரத்துல வேதத்துல எவ்வளவு குணங்கள் சொல்லியிருக்கோ அது எல்லாமே ஒண்ணு கூட விடாம எல்லாமே நிரந்தரமா கண்டினியூஸா கான்ஸ்டன்டா எப்பவுமே ஒரு செகண்டும் விடாம பகவந்தனை வந்து எல்லா குணங்கள்ல இருந்தும் உபாசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் பிரம்மா. அதுக்கப்புறம் அவர் தாரதமியத்துல வந்து வாயு, கருட, ருத்ர, இந்திர, சந்திர, கணபதி, பார்வதி எல்லாமே எல்லா தேவதைகளும் வந்துடுறாங்க. அப்போ மனுஷன் மாணவர்கள்லாம் என்ன பண்றாங்க, நரர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நரர்கள்லாம் 10% தான் பண்ண முடியும். பகவந்தனோட குணங்கள் என்னென்ன இருக்கோ அந்த ராசிகளை வந்து சில குணங்களை மட்டும்தான் மனுஷன் வந்து அனுசந்தானம் பண்ணி அவன் ஹிருதயத்துல வைக்க முடியும். இன்னும் பார்க்க போனா சில அவதாரங்கள் வந்து இப்ப 10 அவதாரத்துல 10மே மனுஷன் வந்து இது பண்ண முடியாது, உபாசனை பண்ண முடியாது. இப்ப திரிவிக்ரம அவதாரம் இருக்கு. திரிவிக் 10 அப்படின்றத வந்து அந்த தசாவதாரத்துல சொல்றேன். திரிவிக்ரமம் வந்து அப்படின்றது இருக்கிறதுனால திரிவிக்ரம வந்து மாணவன் வந்து உபாசனை பண்றதுக்கு அவ்வளவா அருகதை இல்லை. அது வந்து ஸ்பெஷல் யோகா ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி மனுஷன் இந்த பூலோகத்துல என்னென்ன அவதாரம் வந்திருக்கு, ராமர், கிருஷ்ணர் இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு அவதாரங்கள்லாம் மனுஷன் வந்து உபாசனம் பண்ணி அந்த ஒரு எல்லாமே அபேதம் தான். ராமராகட்டும், கிருஷ்ணராகட்டும், வேதவியாசராகட்டும், திரிவிக்ரம் ஆகட்டும், தத்தாத்திரேயன் ஆகட்டும், என்ன ஆகட்டும், நாராயணன் ஆகட்டும், வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் ஆகட்டும், யாராகட்டும் எல்லாமே அபேதம் தான். ஒரு கிஞ்சிக்கும் பேதம் கிடையாது. எந்த ஒரு அவதாரத்திலும் யாருக்கும் பேதமே கிடையாது. விஷ்ணுவோட அவதாரத்தை சொல்றேன். ஓகே, நான் இந்த எல்லா தேவதைகளோட அவதாரம் கிடையாது, வெறும் விஷ்ணுவை மட்டும் தான் சொல்றேன். ஏன்னா வாயுதேவருக்கு கூட கிஞ்சித் கிஞ்சித் அந்த யுகானுசாரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ரொம்ப 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 கொஞ்சம் தான் குறையும். அது வந்து
கவுண்டே பண்ண முடியாது. ஐ மீன்ஸ் அவ்வளோ அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும். அவ்வளோ ஒரு அயோட்டா அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிஞ்சித் ஒரு லவலேஷம் குறையும் அவ்வளவுதான். மற்றபடி அதை வந்து தாற்பெருந்த நேரத்துல மத்வாச்சாரியர் சொல்றாரு. அந்த மாதிரி ஏன்னா அந்த நாசம் கூட இல்லாம அந்த கிஞ்சித் கூட குறையாம இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா அது வந்து பரமாத்மா. இப்போ அந்த விஷயத்துல போக வேண்டாம். தாற்பெருந்த அது வந்து ஆனா வந்து கொஞ்சம் இதாகுது. இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவந்தனுக்கு வந்து கிஞ்சித்தும் கிடையாது. கிஞ்சித்தும் ஒரு என்ன சொல்றது ஒரு க்ஷீண ஹீனம் குணத்துல ஆகட்டும் இதுல ஆகட்டும் பேதம் கிடையாது. எல்லா அவதாரமும் ஒண்ணுதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அந்த இதுல வந்து ஒரு மனுஷன் ஒரு மாணவன் ஒரு நர என்ன உபாசனை பண்ண அப்படின்னு பார்த்தா பூலோகத்துல இருந்ததான் அவதாரம் வருவதெல்லாம் அந்த அவதாரம் எல்லாமே பூலோகத்தில் நடந்த அவதாரங்களை வந்து மனுஷன் வந்து உபாசனம் பண்றது அவ்வளவு வந்து உச்சிதமானது அவ்வளவு சிரேஷ்டமானது. ஏன்னா மற்றபடி அது வந்து அவனுக்கு அந்த உபாசன மூர்த்தி இல்லை அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அனர்த்தத்துக்கும் சாதனம் ஆகும். அது வந்து அவனோட ஓவர் சாதனமானா அவன் வந்து கொஞ்சம் பாப காரியம் பண்ணி அந்த பேலன்ஸ்லாம் ஆகும். இந்த மாதிரி சொல்ல வந்த தாற்பயம் வந்து சகல குணகணம் அந்த குணகணத்தை வந்து எல்லா குணகணத்தை வந்து சிந்தனை பண்ணக்கூடியது என்ன எப்படி சிந்தனை பண்றது மனுஷன் அப்படின்றதுக்காக சச்சிதானந்த மாத்திரம் அப்படின்னு ஆதிராஜர் சொல்றார். இந்த சச்சிதானந்த மாத்திரத்துக்கு அர்த்தம் மட்டும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். சச்சிதானந்த மாத்திரம் அப்படின்னா சத் அப்படின்னா நிர்தோஷமா இருக்கக்கூடியது, சித் அப்படின்னா ஞானம், ஆனந்தம்னா ஆனந்தம். சச்சிதானந்தமே யாருக்கு சரீரமா இருக்கோ அவன் வந்து சச்சிதானந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சச்சிதானந்தம் அவனை வந்து நான் வந்து நமஸ்காரம் பண்றேன். இந்த சச்சிதானந்த ஆத்மத்துக்கு வந்து சத்துனா அது வந்து எக்ஸிஸ்டன்ஸ், சித் அப்படின்னா ஞானம், ஆனந்தம்னா ஆனந்தம்ன்றது எப்பவுமே நம்ம கேட்கிறோம். ஆனா இதுக்கு வந்து சத்னா எக்ஸிஸ்டன்ஸ், அசத்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ், சித் ஞானம், ஆனந்தம்னா ஆனந்தம். இதுக்கு வந்து கொஞ்சம் வேறையா, அதாவது சத்துக்கு மட்டும் வேற அர்த்தத்தை வந்து ஸ்ரீமதாச்சாரியர் சொல்றார். அது அந்த அர்த்தம் என்ன அப்படின்றத சச்சிதானந்த மாத்திரத்திலிருந்து வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து அடுத்த வீடியோவில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு பார்த்தது ரெண்டு தான். அதாவது பிரகலாத ஆக்கலாத ஹேத்தும் பிரகலாத ஆக்கலாத ஹேத்தும் சகல குணகணம். இந்த ரெண்டு பேரும் அதாவது பிரகலாத தேவரை சந்தோஷம் பண்ணக்கூடிய வந்த நரசிம்ம தேவரை நான் வந்து நமஸ்காரம் பண்றேன் நவமி. எல்லா குணங்களிலும் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய பகவந்தன நரசிம்ம தேவரை நான் நமஸ்காரம் பண்றேன் நவமி. சகல குணகணம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மம் அகம் நவமி. பிரகலாதாக்கலாத ஹேத்தும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மம் அகம் நவமி. நான் வந்து நமஸ்காரம் பண்றேன் சொல்லி ஆதிராஜர் சொல்றார். நம்ம அடுத்த வீடியோல வந்து சச்சிதானந்த மாத்திரத்னா என்ன, அதுக்கப்புறம் வந்த சைமா சக்கிய உக்ர ரூபம், சத அபயம் அரிசங்கவ், அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அந்த வர்ணனைகள்லாம் என்ன அப்படின்றத பார்த்து அடுத்த வீடியோல முடிச்சிருவோம். இந்த வீடியோல ரொம்ப சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து. समस्त गुरुवंतर्गत भारत श्री आदित्य तीर्थ गुरुवंतर्गत भारतीय रमण मुख्य प्राणांतर्गत श्री लक्ष्मी नरसिंह अभिन्न श्री हयवदन प्रियतम हयग्रीव प्रियतम श्री सुहृद वर्धभवतु श्री कृष्णार्पणमस्तु. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. श्री कृष्णार्पणमस्तु. हरे नमः. हरिप्रियतम.